வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரண்டா ரேஸ். நான் உங்கள் சஞ்சு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய மைய பகுதியான திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன் நடைபெற போகுது. என்ன எக்ஸிபிஷன்? பெரிய பெரிய ராட்டினம், டெல்லி அப்பளம் அப்படிலாம் உள்ள எக்ஸிபிஷன் இல்லை. இது உங்களை 2023 அரசு அதிகாரி ஆக்க போற ஒரு எக்ஸிபிஷன். ஆமா, இதுக்கும் எக்ஸிபிஷன் இருக்கு. என்ன எக்ஸிபிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம எக்ஸிபிஷன்ல எல்லாம் என்னென்ன இருக்கும்? ஸோ ஃபுல்லாவே விளையாட்டு ஸ்டால் நிறைய இருக்கும். ஸோ விளையாட்டு ஜாமான்கள் ஸ்டால் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை முதல்ல படிக்கிறதுக்கான புக்கும் மெட்டீரியலும். ஸோ புக்கு மெட்டீரியலுக்கான தனி ஸ்டால் இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்க அப்படின்னா நம்ம வெராண்டா ரேஸ் திருச்சியில ஸோ புக் அண்ட் மெட்டீரியல் ஸ்டால் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற வெராண்டா ரேஸோட ஸ்ட்ரென்த் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது. ஸோ ரிசல்ட்டுக்கான தனி ஸ்டால் அப்படிங்கிறது, அதாவது வெராண்டா ரேஸ் திருச்சி பிரான்ச்ல படிச்சு எவ்வளோ பேர் இதுவரை கிளியர் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டான ரிசல்ட் எல்லாமே அங்கங்க இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் ஸ்டால். இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன், ஒரு பொருட்காட்சிக்கு போனீங்க அப்படின்னா அங்க சின்ன சின்ன கேமா வச்சு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. கேம்ல வின் பண்ணணும் கிஃப்ட். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குவிஸ் காம்படிஷன் மாதிரி வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்பாட்லேயே கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு அவேர்னஸ், இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே நிறைய எக்ஸாம் இருக்கு. ஆனா அது என்னென்ன எக்ஸாம் எப்படி எப்படி படிக்கணும்னே தெரியாது. ஸோ ஆனால் நம்ம படிக்காமலே நம்ம சொல்லுவோம் ஃபுல்லாவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஃபுல்லாவே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதற்கு காரணம் நமக்கு இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குன்னே தெரியாது. அப்படி எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்க்குலாம் எப்படி என்னென்ன எக்ஸாம் இருக்கு, எப்படி எப்படி படிக்கணும், எப்படி எப்படி ஈஸியா படிச்சு வேலைக்கு போகணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு அவேர்னஸ் ஸ்டால் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே அவேர்னஸ் ஸ்டால் இருக்கும். இது போக அச்சீவர் ஸ்டால். அது என்ன அச்சீவர் ஸ்டால் அப்படின்னா, ஆல்ரெடி கிளியர் பண்ண மாணவர்களும் அங்க உங்களுக்கு இருப்பாங்க. உங்களுடைய டவுட்டை வந்து நீங்க டைரக்டா கேட்டுக்கலாம். ஸோ அண்ணா இதை எப்படி படிக்கலாம், அக்கா இதை எப்படி படிக்கலாம், நீங்க எப்படி கிளியர் பண்ணீங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ண சக்சஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாமே எங்க அப்படின்னா நம்ம வெராண்டா ரேஸ் திருச்சி பிரான்ச்ல வரக்கூடிய மே 21 சண்டே நடைபெற போகுது. ஸோ இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த எக்ஸிபிஷன் போறதுன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணா போதும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டைரக்டா வரக்கூடிய சண்டே மே 21 10 மணிக்கு நீங்க வெராண்டா ரேஸ் திருச்சி பிரான்ச்சுக்கு போயிடலாம். கேம்பியான் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல. ஸோ இந்த எக்ஸிபிஷன் எப்படி இருக்குன்னு போயிட்டு வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.